தக்காளி கிழவை இதில் மீதம் இருக்கக்கூடிய இஞ்சி வெள்ளைப்பூடை இதில் போட்டுடணும். சீரகத்தூள், சோம்புத்தூள் ஒரு 25 கிராம் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்துட்டு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்கணும். சரிங்களா? பிரியாணி பொடின்னு உங்களுக்கு தேவை இல்லை, நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ தான் நம்ம ஆண்டவனுடைய கிருபையால் அடுப்பையே பற்ற வச்சுருக்கோம். புரியுதா? முதல் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன? வெங்காயத்தை தாளிக்கணும். ஸோ இந்த வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ், வெங்காயத்தோடு என்னென்னலாம் பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ அதெல்லாம் போட்டு நல்லா நம்ம கிண்டுறோம். இது மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி கிழவை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மசாலாலாம் போட்டு அதையும் கொட்டிடணும். அவ்வளவுதான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தக்காளியோடையே எல்லாத்தையும் போட்டுட்டோம். அப்படி தானே? மசாலா பொருள் எல்லாத்தையுமே போட்டுட்டோம். போட்டு அப்படியே வச்சுருக்கோம் பாருங்கள். இதுவே